ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்க்குறப்ப ரொம்ப அசதியாக காணப்படுவாங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, போய் போய் உட்காருவாங்க. கடைசி கட்டமாக உங்களுக்கு டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னா கிட்னியை பாதிக்கும். இதை கண்டுக்காம பட்சத்தில் இதயத்தை கூட சில பேர்த்துக்கு பாதிக்கும். மதப்பாக இருக்குது 2 காலுமே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இதையும் கண்டுக்காமல் போனோம்னா அதுக்கப்புறம் தான் புண்ணாக உண்டாகும். அதாவது கேலஸும் ஃபார்ம் ஆகி ரொம்ப ஆணிக்கால் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதில் சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி உண்டாகும். நம்ம கிளினிக்கில் வரவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு 2-3 வருஷம் நான் அதை பழக வச்சு பார்க்குறப்போ இதை கண்டினியூ பண்ணுறாங்க. சுகரும் நல்லா இருக்குது. அதாவது குதிரைவாலி அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது. யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷாவோட வணக்கம். இன்றைக்கி நான் அரியலூரில் தான் இருக்கேன். இங்கே சித்த வைத்தியர் பன்னீர்செல்வம் சாரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் அவர் முடக்குவாதத்தை பற்றி வீடியோ போட்டிருந்தார். ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கிட்டாங்க. ரொம்பவே பயன் அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பற்றி தான். டயபெட்டிக் அது எப்படி வருது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதை கண்டுக்காமல் விட்டுட்டால் என்னென்ன பாதிப்புகள் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பன்னீர் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. சூப்பர் சார். சொல்லுங்கள், இந்த டயபெட்டிக்கை நம்ம எதுவும் மெடிசன் எதுவும் எடுத்துக்காமல் கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் சார்? மெடிசன் எடுக்காமல் இருக்கும்போது ஆரம்பத்தில் எந்த மாதிரி இருக்குன்னா அன்றாட வேலையை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உடம்பு அசதி, அங்கங்கே மூட்டுகளில் வலி. ஓகே. ஆரம்பத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம பார்க்கும்போது நமக்கும் தெரியும். மாதிரி இல்லை, ஆக்டிவாக இல்லை, ஏதோ சோர்ந்து உட்காராங்க, அடிக்கடி சோறுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இருக்கிறவங்களுக்கே தெரியும். என்னப்பா ஆச்சு அப்படின்னா ரொம்ப அசதியாக இருக்குப்பா, மாதிரி இல்லை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அப்போவே நம்ம சுகர் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. இப்போ சுகர் இருக்குன்னு தெரியும், ஆனால் மாத்திரை கரெக்டாக எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பார்க்குறப்ப ரொம்ப அசதியாக காணப்படுவாங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, போய் போய் உட்காருவாங்க. என்னன்னு கேட்டால் எனக்கு ரொம்ப அசதியாக இருக்குது, முட்டுகளில் அங்கங்கே வலி இருக்குது, இந்த மாதிரி தொந்தரவுலாம் சொல்லுவாங்க. உணவு பார்த்திங்கன்னா சரியான முறையில் நம்ம சாப்பிட்றது தான் அவங்களும் சாப்பிடுவாங்க. நமக்கு இருக்கிற பலமோ அவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்காது. மொத்தம் சுகரை பார்த்திங்கன்னா அதோட பக்க விளைவுகள் பார்த்திங்கன்னா முக்கியமாக 3 விதமான பக்க விளைவுகளில் நம்ம காண முடியும். ஒன்று நரம்பு சம்மந்தமாக, அது டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அடுத்த கட்டமாக கண் சம்மந்தமாக பிரச்சனை வரும். அது டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படிம்பாங்க. கடைசி கட்டமாக உங்களுக்கு டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னா கிட்னியை பாதிக்கும். இந்த 3 விதமான பாதிப்பை தான் உண்டு பண்ணி ரொம்ப தொந்தரவு பண்ணும். இதை கண்டுக்காம பட்சத்தில் இதயத்தை கூட சில பேர்த்துக்கு பாதிக்கும். இந்த மாதிரி பாதிப்புகள் தான் வரும். இது சுகர் 15 வருஷம் 10 வருஷம் மேலே தான் இது ஆரம்பிக்கும். இது ஆரம்பத்திலேயே சுகர் ஆரம்பித்த ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் நம்மளுக்கு காட்டும். நம்ம அப்போதே நம்ம சுதாரிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சொல்கிற 3 காம்ப்ளிகேஷனுமே வராமல் நம்ம தற்காத்து கொள்ளலாம். அப்படி என்ன தொந்தரவுகள் அப்படின்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா சோர்வுற்று இருப்பாங்க. அன்றாட வேலையை செய்கிறதுக்கு முடியாமல் முட்டுகளில் அங்கங்கே வலி, ரொம்ப உடல் அசதியோடு காணப்படுவாங்க. நம்ம பார்க்குறப்பே தெரியும், நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் கேட்டால் ரொம்ப அசதியாக இருக்குது, என்னால் வேலை செய்ய முடியல, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம அவங்கள ஒரு சரியான மருத்துவ எடுக்கும் பட்சத்தில் இதிலேருந்து முழுசாக வெளியே கொண்டு வந்துடலாம். இதை கண்டுக்காமல் போனால் அடுத்ததுக்கப்புறம் ஒரு சுகர் எப்போதும் 300-400 அப்படி மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் சின்னதாக பாதை எரிச்சல் இருக்கும்பாங்க, குதிகால் பாதை எரிச்சல் இருக்கும்பாங்க, சில்லுன்னு குத்துது அப்படிங்கிற மாதிரி ஒரு தொந்தரவுகளை சொல்லுவாங்க. இது நாளடைவில் இருந்துக்கிட்டே இருக்கும். பாதை வாரி எரிச்சல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இதையும் கண்டுக்காமல் போனால் அடுத்தது பாதை மறுத்து போக ஆரம்பிக்கும். அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, மெத்தையில் நடக்கிற மாதிரி இருக்குது, மதப்பாக இருக்குது 2 காலுமே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இதையும் கண்டுக்காமல் போனோம்னா அதுக்கப்புறம் தான் புண்ணாக உண்டாகும். அதாவது கேலஸும் ஃபார்ம் ஆகி ரொம்ப ஆணிக்கால் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதில் சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி உண்டாகும். அது தொந்தரவு எதுவும் இருக்காது.
வலி சுத்தமாக இருக்காது. ஆனால் புண்ணு இருக்கும், ஆனால் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், வலி சுத்தமாக இருக்காது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலை செய்கிறப்போ, மண் போடுறப்போ, ஏதோ சகதி மழை காலத்தில் கால் போடுறப்போ அந்த மண் உள்ளே போய் இன்ஃபெக்ஷனை உண்டாக்கி அதுக்கப்புறம் டயபெட்டிக் ஊண்டாக மாறி போயிடும். அந்த புண்ணு நம்ம ஆயின்மெண்ட்டு போட்டு என்ன தான் வைத்தியம் பண்ணாலும் டக்குன்னு குறையாது. அது வந்து சுகரை கண்ட்ரோலில் வச்சு அதுக்கான முறையான மருத்துவம் பண்ணுற பட்சத்தில் மட்டும்தான் அது சரியாகும். அது கண்டுக்காமல் பட்சத்தில் அதையும் கண்டுக்காமல் ஓரளவுக்கு இருந்தாங்கன்னா நாளடைவில் அந்த காலை எடுக்கிற அளவுக்கு கூட பிட்டாக எடுக்கிற அளவுக்கு கூட சர்ஜரி ப்ரொசீஜர் நிறையா இருக்குது. சரிங்களா? இது இந்த காம்ப்ளிகேஷன்னா படிப்படியான நிலை. ஆனால் இதுக்கு முன்னாடி சின்னதாக தெரியும் நமக்கு. சில பேர்த்துக்கு சாதாரணமாக ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டயபெட்டிக் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னாவே அதோட காம்ப்ளிகேஷன் கூடவே வர ஆரம்பிச்சிடும் நமக்கு. அதை நம்ம வந்து எந்த மாதிரி இருக்குன்னா சில பேர்த்துக்கு கை தூக்க முடியாதும்பாங்க, பெரிய ஆர்த்ரைட்டிஸ் அப்படிம்பாங்க. இந்த ஷோல்டரில் வலி காணப்பட்டு கையை மேலே தூக்க முடியாது, பின்னாடி கொண்டு போக முடியாது, ஒரு சட்டை கூட போட முடியாது. இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும். அது எப்படி பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டரில் உள்ள சதை இறுகி சதை தளர்ந்து போயிடும். பார்த்தா தெரியும், இந்த ஷோல்டர் கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவு ரொம்ப கடுமையான வலி இருக்கும், அவங்கள கேட்டால் தெரியும். இது பெரிய ஆர்த்ரைட்டிஸ் புரோஷன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷனு. இது சுகர் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் வர்றது உண்டு. சில பேருக்கு ரொம்ப அதிகப்படியான வேலை செய்கிறவங்க கீழே அடிபட்டு லிகமெண்ட் இன்ஜுரி ஆகி அந்த மாதிரி வரதும் உண்டு. காமனாக இது வந்து 90% பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை. சுகர் 100 பேருக்கு இருந்தால் 90% இதை வந்து சந்திக்காமல் இருக்க மாட்டாங்க இந்த பெரிய ஆர்த்ரைட்டிஸுங்கிறது. இன்னொன்று வந்து சேத்து புண்ணு மாதிரி விரல் இடுக்கலை, கால் விரல் இடுக்கலை, இல்லாட்டி கை விரல் இடுக்கலை, ஒரு புண்ணு மாதிரி காணப்படும். அதுவும் நம்ம வந்து ஆயின்மெண்ட்டு போட்டோம் அப்படின்னா டக்குன்னெலாம் சரியாகாது. அதை வந்து நம்ம வந்து போதுமான மருத்துவ முறைகள் எடுத்து, சித்த மருத்துவத்தில் நிறைய கஷாயங்கள் முறைகள் இருக்குது, மருந்து முறைகள் இருக்குது. சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை இப்போ டயபெட்டிக் வந்து நீங்கள் பேஷண்ட்டை கேட்டால் தெரியும். எனக்கு 10 வருஷமாக நான் கண்ட்ரோலில் தான் இருக்கேன், எனக்கு 150 தாண்டி போனது கிடையாது, கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணுறேன், டெய்லி நடக்கிறேன், வாக்கிங் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு கால் எரிச்சல் இருக்குது, கண் எனக்கு பொறையாக இருக்குது, எனக்கு கண் சரியாக பார்வை இல்லை, இந்த மாதிரி தொந்தரவுகளை சொல்லுவாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு 5 வருஷம் ஆகுதுன்னாவே அது ஒரு காம்ப்ளிகேஷன் சின்னதாக வர ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தோட அந்த காம்ப்ளிகேஷனை கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு போதுமான மருந்து எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்டிங்கில் எடுக்கிற பட்சத்தில் இந்த தொந்தரவுகள் எதுவுமே இல்லாமல் நம்ம தற்காத்து கொள்ள முடியாமல. ஓகே சார், சூப்பர். எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கலாம் சார்? உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாதாரணமாக இப்போ உள்ளவங்களுக்கு நம்ம உணவுனா சாப்பாடு அரிசி தான். நம்ம இந்தியாவில் நம்ம தமிழகத்தில் பெரும்பாலும் நம்ம எடுக்கிற அரிசி தான் எல்லாருமே. நம்ம என்ன தான் சப்பாத்தி எடுங்க, வெறும் வெஜிடபிள் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அதை ஒரு 10 நாளோ 15 நாளோ ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு மேற்கொண்டு அவங்களால பண்ண முடியல. நம்ம கிளினிக்கில் வரவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு 2-3 வருஷம் நான் அதை பழக வச்சு பார்க்குறப்போ இதை கண்டினியூ பண்ணுறாங்க. சுகரும் நல்லா இருக்குது. அதாவது குதிரைவாலி அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது. அது நம்ம சாதாரணமாக நெல் அரிசி மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்லியாவோ தோசையாவோ, அதுக்கப்புறம் மதியம் சாதத்துக்காகவோ 3 வேளையுமே கஞ்சா கூட வச்சுக்கலாம், புட்டா வச்சுக்கலாம், அடையாக வச்சுக்கலாம். நிறைய முறைகள் இருக்குது. அது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம இங்கே கிராமப்புறம் அரியலூர் மாவட்டத்தில் அது பெரிய அளவுக்கு இல்லாதனால சாப்பாடு மாதிரியே செஞ்சுக்குவாங்க. பெரும்பாலும் கிராமத்தில் 3 நேரமும் சாதம் வச்சு சாப்பிட்ற வழக்கம் தான் இங்கே பெரும்பாலுமே கிராமப்புறத்தில். அதனால் அந்த 3 நேரமே அதை நான் சொல்லிக்கிறது. காலையிலேயே இட்லியை போட்டுக்குங்க, மதியம் சாப்பாடு வச்சுங்க, அதே மாதிரி நைட்டுக்கும் அதில் இட்லி தோசை போட்டுங்க அப்படின்றது. அது மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த மருந்தும் எடுக்க தேவையில்லை, இன்க்ளூடிங் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. 3 மாதம் 4 மாதம்னா எந்த மருந்தும் எடுக்காமல் நல்ல ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாரம்பரிய அரிசியை நம்ம சாப்பிட்டு வந்துட்டாவே நம்ம மருந்து மாத்திரைகள் எடுத்துக்க தேவையில்லை. ஆமாம், எடுத்துக்க தேவையில்லை. அதுக்கு காரணமும் இருக்குது. இதில் நல்ல புரதம் இருக்குது, நார் சத்து நிறையா இருக்குது. இதில் இந்த குதிரைவாலி அரிசியில் நார் சத்து இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு குளுக்கோஸ் லெவலில் உடம்புல ஏறுறதுக்கு இது பண்ணாது. இப்போ இந்த குதிரைவாலி அரிசியில் உங்களுக்கு புரோதம், அதுக்கப்புறம் நார் சத்து, கார்போஹைட்ரேட்டு கம்மியாக இருக்குது. இந்த சுகரை வந்து அதிகப்படியாக உடம்புல தெரியறதுக்கு காரணமே உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டு அதிகமாக இருக்கிற உணவை சாப்பிட்டோம்னா அது கன்வெர்ட் குளுக்கோஸாக மாறி உடம்புல சுகரை வந்து அதிகப்படுத்தும். நம்ம அதனால் இதில் கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிறதுனால, நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால மற்ற அரிசியை விட கம்பேர் பண்ணுறப்ப குதிரைவாலி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எடுக்கிறப்ப உடம்புல வந்து சர்க்கரை அளவை வந்து ரொம்ப கம்மியாக கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம். இது போக ப்ரெஷர் இருக்கிறவங்க,
ஒபீஸாக இருக்கிறவங்க, உடம்புக்கு பருமன் அதிகமாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த அரிசியை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும், சுகர் வந்து ஒரு நல்ல முறையில் கண்ட்ரோலாக இருக்கும். சூப்பர். இப்போ உங்களுடைய மருத்துவம் எந்த மாதிரி கொடுப்பீங்க? நம்ம மருத்துவத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லேகிய முறைகள் இருக்குது, அதுக்கப்புறம் கஷாய முறைகள் இருக்குது, பவுடர் முறைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே இது பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்துட்டா அப்படிங்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்க்குறவங்களுக்கு நான் இப்போ வீட்டிலே இருக்கிறேன், என்னால் வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கண்ட மருந்து தெரியாமல் வாங்கி வாங்கி சாப்பிட்றதே, நமக்கு வீட்டு முறையில் செய்கிறதுக்கு ஒரு மருந்து சொல்கிறேன். நம்ம ஆவாரை செடி தெரியுங்களா உங்களுக்கு? அந்த ஆவாரை வந்து சமூலம்னு சொல்லுவாங்க. சமூலம் அப்படின்னா பூ, லீஃப், அதாவது இலை, தண்டு, பட்டை, வேர் எல்லாம் சேர்ந்து தான் சமூலம். இந்த ஆவாரை செடியை எடுத்துகிட்டு போயிட்டு நிழலில் நல்லா உலர்த்தணும். வெயிலில் உலர்த்தக்கூடாது, நிழலில் தான் உலர்த்தணும். நிழலில் உலர்த்தி அதுக்கப்புறம் நாவல் கொட்டை தெரியுங்களா, அதையும் எடுத்துக்கொண்டு நிழலில் ரெண்டையும் சமமாக உலர்த்தி அதில் வந்து நல்லா இடித்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 300 ml தண்ணி விட்டு ஒரு 50 ml 60 ml வடிகட்டி அதை காலையில் வெறும் வயிற்றில், அதுக்கப்புறம் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, காலையில் இரவுக்கு சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த நீரை பருகிற பட்சத்தில் நான் சொன்னல அந்த பக்க விளைவுகள், சுகர்னால் வரக்கூடிய பக்க விளைவுகள், அதாவது இந்த நரம்பு பாதிப்பு, கண் பாதிப்பு, கிட்னி பாதிப்புலேருந்து எண்ணி 15 நாள்லேயே தெரியும் உங்களுக்கு இந்த வித்தியாசம். இது ஆமாம், ரிசல்ட் நல்லாவே தெரியும். இப்போ பாதை எனக்கு எரிச்சல் ரொம்ப இருக்குது, பாதை எனக்கு சுள்ளுன்னு வலி இருக்குது அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாவே பலன் இருக்கும். இதை கண்டினியூட்டி பண்ணுறாங்க, வருஷக்கணக்காக பண்ணுறாங்கன்னா எந்த மருந்துமே தேவை கிடையாது, இது ஒன்று மட்டுமே போதுமானது. ஓகே சார். அதுக்கப்புறம் நம்ம நாட்டு மருந்து கடையில் சீந்தில் சூரணம்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கி மதுமேக சூரணம், சீந்தில் சூரணம் நிறைய நம்ம இந்த மாதிரி இருக்குது. அதை போதுமான அளவுக்கு மருத்துவர்களோட ஆலோசனையோட எடுக்கிற பட்சத்தில் சுகர்லேருந்து முற்றிலும் வெளியே வந்துடலாம். ஓகே சார். இப்போ நீங்கள் இந்த உணவு முறைகள்லாம் சொன்னீங்க, அதே மாதிரி டிப்ஸும் சொன்னீங்க, வீட்டில் இருந்துட்டு இது நம்ம பண்ணிட்டா முற்றிலும் வந்து சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் அப்படின்னு. பயிற்சிகள் ஏதாவது பண்ணலாமா? சாதாரணமாக நடைப்பயிற்சி பண்ணிக்கலாம். நான் பெரிய அளவுக்கு பளு தூக்குறேன் அப்படின்ட்டு ஜிம்முக்கெலாம் போகாமல் சாதாரணமாக எக்ஸசைஸு, கிரவுண்ட் எக்ஸசைஸ் மாதிரி சும்மா வாக்கிங் போகிறது, நடக்கிறது, யோகா பண்ணுறது, இந்த மாதிரி மட்டும் சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டு டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் அவங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும். முக்கியமாக இந்த துரித உணவுகள்னு சொல்லுவாங்கள்ல, இந்த இனிப்பு வகைகள், மிக்சரு, போண்டா, வடை, சுகர் ஏறதுக்கு மேஜர் காரணமே அதுதான். அவங்களுக்கு அந்த துரித உணவுகளை வந்து முழுமையாக நிப்பாட்டிட்டு சின்ன சின்ன பழங்களில் கொஞ்சம் கம்மியான அளவில் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் இந்த கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு, இந்த மாதிரி உணவுகளை அந்த டைமில் எடுத்துக்கிறது, ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறது நல்லது. ஓகே சார். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, நீங்கள் இந்த டயபெட்டிக் வந்து கண்டுக்காமல் விட்டுட்டா இந்த மாதிரி உறுப்புகள் பாதிக்கும் அப்படின்னு. அவ்வளோதான், அது மட்டும் தானே, இல்லை வேறு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா சார்? இதை பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் இப்போ நமக்கு சில அறிகுறிகள் காமிக்கும். எனக்கு சுகர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா சில அறிகுறிகள் நம்ம காமிக்கும். அது எப்படி அப்படின்னா, சில பேருக்கு ஒரு 400க்கு மேலே ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை கண்டுக்காமல் இருக்கிறாங்கன்னா, இப்போ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அவங்களோட ப்ரைவேட் பார்ட்டு, ஆண்குறி பெண்குறி, அதில் வந்து அரிப்பு ரொம்ப அதிகமாக ஏற்படும். இப்போ ஆண்களுக்குன்னு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து வெடிப்பு போல் அந்த பீனிஸ் சொல்லக்கூடிய அதில் வெடிப்பு மாதிரி ஏற்பட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வலி, பயங்கர வலி, கொடுமையாக இருக்கும், வலி ரொம்ப அதிகமாக இருக்கும், அரிப்பும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கும் அவங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் அதிகமாக ஏற்பட்டு எரிச்சல், அரிப்பு அதிகமாக, அந்த மாதிரி தொந்தரவுகள் இந்த மாதிரி வரும். இதை தவிர்த்து ஒன்று அந்த மாதிரி அரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வயிற்றில் ஒரு சைடு மட்டும் அரிப்பு இருக்கும், ஒரு சைடு ஃபுல்லாமே, உடம்பு ஃபுல்லாமே இருக்காது. சில பேருக்கு ஒரு சைடு இருக்கும், ஃபுல்லாகவும் இருக்கும், பிச்சுக்குவாங்க. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மெஜாரிட்டியாக இதில் வரும். இப்போ சாதாரணமாக பூஞ்சி தொட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, சாதாரணமாக இது காமனாக எல்லாருக்குமே வரும். ஆனால் ரெக்கரண்டாக சரியாகுது, திரும்படி வருது, சரியாகுது, திரும்படி வருது அப்படின்னாவே ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. இதனாலேயும் சுகர்னாலேயும் மறுபடியும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர நிறையா வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இது கம்ப்ளீட்டாக நமக்கு திரும்ப வராமல் இருக்கும். இல்லை பட்சத்தில் மறுபடியும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே சார். நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த
ஆணுறுப்பு பெண்ணுறுப்புலாம் கூட பாதிப்பு ஏற்படும் அந்த டயபெட்டிக்னால அப்படின்ட்டு. இப்போ வந்து சுகர் லோவாக இருந்தால் ஒரு மாதிரி கிடினஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் மயக்க வர மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு சுகர் லோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ உடம்புல சுகர் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா அப்போது வந்து அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ நான் சொன்ன காம்ப்ளிகேஷன் எல்லாமே படிப்படியாக தான் வரும். ஆரம்பத்தில் எனக்கு சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னா நாக்கை வந்து பின்னும், தாகம் அதிகமாக இருக்கும், தொண்டை காஞ்ச மாதிரி இருக்கும். தொண்டை அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, தொண்டை காஞ்ச மாதிரி இருக்குது, எனக்கு நான் மாதிரி பேச முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்கு தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க, தண்ணி தாகம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது. ரொம்ப நாவறட்சி இருந்துக்கிட்டே இருக்கும், தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, தண்ணி குடித்த மாதிரியே இருக்காது, மறுபடியும் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, யூரின் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள் தான் ஸ்டார்டிங்கில். இதை ஃபாலோ பண்ணாவே போதும். இந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு யதார்த்தமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதே போயிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. பெரும்பாலும் இப்போ என்னென்னா, இப்போ அவங்களுக்கும் ஒரு டெஸ்ட் வச்சுக்கிறாங்க, ஒரு பின் பாயிண்ட் எடுத்து பார்த்துக்கிறாங்க. அப்படி கிடையாது, ப்ளட் டெஸ்ட்டு லேபில் போனால் அதுக்கான டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அது கன்ஃபார்ம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நம்ம சுகர் குளுக்கோமீட்டரில் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பிரியாணி சாப்பிட்ருக்கிறேன் அப்படின்னா அதில் 350 400 காட்டும். நான் ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கேன்னா 90 காமிக்கும். அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இருக்கிறவங்க அதில் பார்த்துக்கலாம், புதுசாக தெரிஞ்சுக்கிறவங்க அதில் பார்க்கக்கூடாது. போய் ஒரு லேபை பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மருந்து எடுத்துக்கிறது நல்லது. ஓகே சார், சூப்பர் சார். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க. இந்த டயபெட்டிக்னால் வந்து என்னென்ன உறுப்புகள் பாதிப்பு ஏற்படும், டயபெட்டிக் வந்துச்சுன்னா அதை வந்து எப்படி உணவு முறைகளால் நம்ம சரி பண்ணிக்கிறது, அப்புறம் டிப்ஸு சொன்னீங்க. அதே மாதிரி ஸ்கின்லேயும் வந்து இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி சுகர் ஹையாக இருந்தால் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு அதையும் நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த விஷயம். என்ன இவர் சார் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக வந்துட்டு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்கள் உடம்புல எப்படியாவது ரெகுலராக இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரியும் இல்லையா, அப்போ டக்குன்னு போய் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டயபெட்டிக் செக் பண்ணிக்கங்க. ஒரு லேபில் போய் நீங்களாக வந்து அந்த மிஷின் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு செக் பண்ணாதீங்க, அதில் ஒரு கரெக்டான ரிசல்ட் தெரியாது. அதனால் லேபில் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஆரம்பத்திலே நீங்கள் வந்து மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சித்தாவில் வந்து ரொம்ப அருமையான ட்ரீட்மெண்ட் வந்து சார் கொடுத்துட்ருக்காங்க, மருந்துகள் கொடுத்துட்ருக்காங்க. அதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றி கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.